இல்ல தேர்தல் கமிஷன் இல்ல அதைத்தான் சொல்றேன். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நாங்க என்ன சொன்னாங்க, நீங்க வெரிஃபை பண்ணிருக்கணும், நாங்க தான் லிஸ்ட் வெளியிட்டோமே, அது தவறுதான். ஆக அதே மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க, பீகார்ல என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வாக்கு லிஸ்ட்டு வாக்காளர் லிஸ்ட்டு வெளியிட்டு 10 நாள் ஆகுது, 10 நாளாக எங்களுக்கு எந்த தகவலும் வரல, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதையே சரியாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், பத்திரிகையை கூப்பிட்டு பேசாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக சரியான கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையே, அதைத்தானே சொல்கிறேன். அதாவது சரியான கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையே. ஆக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கறத மத்திய அரசு என்ன செய்யும்? மத்திய அரசு ஏன் கிளாரிஃபிகேஷனில் வரணும்? தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு, அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். மத்திய அரசு ஏன் கிளாரிஃபை பண்ணணும்? நீங்கள் மத்திய அரசு கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்கிறதே தவறுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தேர்தல் ஆணையர்கள் அவருக்கு பதிலை சொல்லி கொண்டு தான் இருக்காங்க. அதனால தான் சொன்னாங்க கர்நாடகாவில் 2 இடத்துல ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க, இல்லைன்னு மறுத்து இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பொய் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது மறுத்ததற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? பீகாரில் எலெக்ஷன் கமிஷனும் மறுத்திருக்கிறாங்க, 10 நாள் ஆச்சு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னு. அதனால் தவறு செய்பவர்கள், இங்கே வெற்றி பெற முடியாதவர்களின் சலசலப்பு தான் ராகுல் காந்தியின் இந்த ஊர்வலங்கள், இந்த போராட்டங்கள். அதற்கு திமுக உறுதுணையாக தான் இருக்கும். எல்லா தோல்விகளுக்கும் எல்லா பொய்களுக்கும் உறுதுணையாக திமுக இருக்கும். அது ஆரம்ப காலத்திலேருந்து அவர்கள் அப்படி தான் செய்து கொண்டிருந்தார்கள். இதை எதிர்க்கும் சக்தி பாஜகவிற்கு இருக்கிறது என்பது எனது கருத்து. இல்லை நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இல்லை தேர்தல் ஆணையம் சரின்னா அது அரசியல் கட்சிகள் நாங்கள் வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். அதை வெரிஃபை பண்ணணும். அப்படி இருந்தால் தப்பு. தமிழ்நாட்டில் அப்படி இருந்தால் தான் நான் சொன்னேன், டி நகர்லே 20,000 ஓட்டு காணும். அதுவும் எங்களோட கவுன்சிலருக்கு ஓட்டு போட்ட தெருக்களில் உள்ள ஓட்டு காணும். இவங்கெல்லாம் ப்ரோ பிஜேபி ஓட்டுன்றது காணும். சகோதரர் அண்ணாமலை நேரடியாக குற்றம் சாட்டினார், கோயம்புத்தூரில் 1 லட்சம் ஓட்டு காணும்னு. அதனால தேர்தல் நாங்கள் வலிமையாக குற்றம் சாட்டுறோம். திமுக எப்படி வெற்றி பெறுகிறது? அதாவது ஓட்டிங் மிஷினை குறை சொன்னாங்க. திமுக வெற்றி பெறும்போது ஓட்டிங் மிஷின் நல்லா வேலை செய்யும். பிஜேபி வெற்றி பெறும்போது ஓட்டிங் மிஷின் வேலை செய்யாது. பிரியங்கா காந்தி அங்கேருந்து இங்கே வயநாட்டில் வந்து 1 லட்சம் 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க, அப்போ ஓட்டிங் மிஷின் நல்லா வேலை செய்யும். இதே பாஜக யாராவது 2 லட்சம் ஓட்டில் வித்தியாசத்தில் உடனே ஓட்டிங் மிஷின் வேலை செய்யாது. பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றால் உடனே வாட்டர் லிஸ்டெல்லாம் சரியாக இருக்கும். பிஜேபியில் யாராவது வெற்றி பெற்றால் ஓட்டர் லிஸ்ட்டு சரியாக இருக்காது. திமுகவே நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், வாக்கு எந்திரம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை, நீங்கள் அதில் தான் வெற்றி பெற்றீர்களா? ஓட்டர் லிஸ்ட் சரியா இல்லைன்னா நீங்கள் அதில் தான் வெற்றி பெற்றீர்களா? மத்திய அரசு ராஜினாமா செய்யறதுக்கு நீங்கள் தானே ஓட்டர் லிஸ்ட்டை குறை சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் ராஜினாமா செய்யுங்க. அதனால திமுக அந்த காலத்திலேருந்து, காமராஜர் காலத்திலேருந்து தேர்தல் கமிஷனை குறை சொன்னவர்கள் தான், தவறுகளை வைத்துத்தான் வெற்றி பெற்றவர்கள் இவர்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஜோக்கே உண்டு, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட மறு உருவத்தில் திமுக காரங்க வந்து ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு பழங்கால ஒரு ஆசியமே உண்டு. இல்லை தேர்தல் ஆணையம் கிளாரிஃபிகேஷனோட வராங்க. யாருனாலும் எந்த குற்றம் சாட்டு, இப்போ நான் 2 கேட்குறேன். பீகாரில் தேர்தல் ஆணையம் நாங்கள் 10 நாளாக யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பதில்? அதே மாதிரி 2 இடத்துல ஓட்டு இருக்குன்னு அதிகாரி ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க, இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு என்ன பதில்? தேஜஸ்வி சூர்யா என் ஓட்டே இல்லைன்னாரு, 2 இடத்துல ஓட்டு இருந்ததுன்னா அப்போ டிஸ்குவாலிஃபைட் டு பி ஏ கேண்டிடேட், அதற்கு என்ன பதில்? ஆக நான் பால் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன், யாரும் அடிக்கக்கூடாதுன்னா எப்படி? அப்படிதான் ராகுல் காந்தி யாரும் இல்லாத ஒரு கிரவுண்டில் உட்காந்து ஒவ்வொரு பாலாக எடுத்து போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு 6 அடிக்க தெரியாது. எதிர்த்த ஓட்டி போட்டால் இப்படி நல்லா போட்டுக்கிட்டே இருப்பார் பாலை, எங்கேயோ போய் உள்ளட்டும் அப்படின்னு. அதாங்க நடந்து கொண்டு இருக்கு. ஏற்கனவே போன இடத்தோட கணக்கு இல்லை. ஜெர்மனிக்கு எதுக்கு போறாரு நமக்கு தெரியாது. துபாய்க்கு போனாங்க, அமெரிக்காவுக்கு போனாங்க. சரி, இதுக்கு முன்னால் உள்ள முதலீடு இந்தந்த நாட்டுக்கு போனோம், இந்தந்த முதலீடு எங்களுக்கு கிடைத்தது, இந்தந்த முதலீடு இது வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு கணக்கு கொடுக்க சொல்லுங்க. எந்த கணக்கும் இல்லை. நன்றி.